மத்திய பிரதேசத்தில் சொகுசு படகு கவிழ்ந்து 9 பேர் பலியான நிலையில் மகனை பாதுகாக்க உயிரையும் பொருட்படுத்தாமல் தாயொருவர் கட்டி அணைத்தபடி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நெஞ்சை உலுக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜபல்பூரில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பர்கி அணையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவர்கள் சென்ற சொகுசு படகு நீரில் மூழ்கியது. இந்நிலையில் விபத்தின் போது படகில் ஒரு உயிர்காக்கும் உடையணிந்த தாய் தனது மகனை காப்பாற்ற முயன்று கட்டி அணைத்தபடி நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தாயும் மகனும் சடலமாக மீட்கப்பட்ட காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் திருச்சி நவல்பட்டு அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவரது மனைவி கார்குழலி, மகன் புவிதரன், உறவினர்கள் சௌபாக்கியா, இனியா உள்ளிட்டோரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் படகில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பயணிகள் ஏற்றப்பட்டதே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் படகில் இருந்த பயணிகளுக்கு போதுமான உயிர்காக்கும் கவசங்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் படகு நீரில் மூழ்கிய போது அவசர கதியில் ஊழியர்கள் உயிர்காக்கும் கவசம் வழங்கிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் படகு உரிமையாளர் மற்றும் விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.